வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல ஏழை பனை தொழிலாளி மணிகண்டன் காலில் துப்பாக்கியால சுட்டாங்கல்ல, அதுல இப்ப மணிகண்டன் உடைய நிலைமை என்ன, அவர் இப்ப எங்க இருக்காரு, என்ன மாதிரி மருத்துவ வசதியோட இன்னைக்கு இருக்கிறாரு, அதெல்லாம் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம், வாருங்கள். கடந்த மாதம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மருதமுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பனை தொழிலாளி மணிகண்டன் மீது ஆலங்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா வந்து துப்பாக்கியால 2 காலையும் சுட்டதை நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த நிகழ்வு வந்து அந்த தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய ஒரு பரபரப்பையும் பெரிய சர்ச்சைக்கும் ஏற்படுத்துச்சு. ஆனா மணிகண்டன் வந்து 2 காலில் குண்டடிப்பட்ட உடனே அவனை வந்து தென்காசியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில அவனுக்கு மருத்துவ வசதி செய்யப்பட்டது. அவங்க ஏதோ அவசரத்துல 2 காலிலையும் ஏதோ ஸ்க்ரூவை மாட்டி வச்சிருந்தாங்க. அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய எலும்பியல் டாக்டர் வந்து சரியான முறையில அவனுக்கு வந்து மருத்துவ வசதி செய்யல. இதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது வந்து நம்மளா சொல்லல, அங்க இருக்கக்கூடிய மணிகண்டன் கூட இருக்கிறவங்க அவங்களே சொன்ன தகவல் தான். அது சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்ல, சரியா கவனிக்கிறது இல்ல, கால் அடிபட்டிருக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா கூட 1 வாரமா அந்த வலியோட தாங்கிட்டு இருந்திருக்காப்புல. டாக்டர் வந்து சரியான அவனுக்கு சிகிச்சை அளிக்கல. இதனால என்ன பண்ணாங்கன்னா அவர் அப்படியே வந்து ஜிஹெச்ல இருந்து தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. யார் கொண்டு போறாங்கன்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய சில நல்ல உள்ளங்கள், சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சிலுவை நாடார் இருக்காங்க. அவங்களுடைய உதவியினால, அவங்களுடைய முயற்சியினால இன்னைக்கு வந்து மணிகண்டனை தென்காசியிலிருந்து அவரை எடுத்து தூத்துக்குடியில கொண்டு ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அங்க அவருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க, நல்ல முறையில பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு வந்து காலில் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. செஞ்சு இப்ப வந்து அந்த மருத்துவருடைய கண்காணிப்புல இருந்துட்டு இருக்காரு. இன்னும் அவரால் எழுந்து நடக்க முடியல, ஏன்னா இப்பதான் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துல அவர் எல்லாமே பரிபூர்ணமா குணமடைஞ்சிருவாரு, அதுக்கப்புறம் அவர் எழுந்து நடக்கலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அதனால மணிகண்டனுடைய குடும்பம், அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய மனைவி, பிள்ளைங்க, அவங்க அண்ணன், அவங்க எல்லாருமே குடும்பத்தினுடைய எல்லாருமே ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க. நான் அவங்க வீட்டுல போன் போட்டு பேசும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா இன்னொரு காரணம் என்னன்னா, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளையில அந்த உயர்நீதிமன்றத்துல வந்து நீதியரசர் புகழேந்தி வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நம்ம காவல்துறையினுடைய அத்துமீறல், அதற்கு அப்புறமும் மணிகண்டனுடைய வீட்டுல தொடர்ந்து கண்காணிக்கப்படுறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் யாரு வெளியே போறா, எங்க போறாங்க, யாரு அவங்கள பார்க்க வர்றாங்க போன்ற சில போலீஸருடைய அத்துமீறலாம் அவங்கள ரொம்ப இம்சப்படுத்துற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க அப்பா எங்க வெளியே போனாலும், தோட்டத்துக்கு போனா கூட பின்னாடியே போறது, எங்க போறாரு, யாரை பார்க்க போறாரு, இல்ல தனியா வந்தாருன்னா அவரை கூப்பிட்டு மிரட்டுறது யாரு, காவல்துறையினர், இதெல்லாம் இருந்துச்சு. இதை வந்து நம்ம நீதியரசர் புகழேந்தி வந்து கண்டிப்பா சொல்லிட்டார். காவல்துறையினர் இனிது மருதமுத்தூருக்கு செல்லக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தினரை தொந்தரவு பண்ணக்கூடாது, இனி உங்களுக்கு அங்க வேலை இல்லை, அந்த வழக்குத்துறைய முழு விபரத்தை நீங்க வந்து கோர்ட்ல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த காவல்துறையினுடைய தொந்தரவு அங்க இல்லை. அவங்க வீட்டுல இப்ப எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. போலீசாருடைய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை, தைரியமா இருக்கிறாங்க. என்ன ஒரே ஒருத்தம் மணிகண்டன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காப்புல, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு வருத்தத்துல இருக்காங்களே தவிர மற்றபடி எந்தவித பய உணர்வு இல்லாம, அதாவது காவல்துறையுடைய பய உணர்வு இல்லாம நிம்மதியா இருக்கிறாங்க. நான் பேசினதுல அவங்க வீட்டுல எல்லாம் கேள்விப்பட்ட தகவல் தான் இது. இப்ப வந்து ஆலங்குளத்துல வந்து அவரை வந்து அங்க தூக்கிட்டு கொண்டு போனதுனால இப்ப அங்க அவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு இருக்கிறாரு. அவரோட பேசுறதுக்கு ட்ரை பண்ண, கொஞ்சம் அவர் ஓய்வுல இருக்கிறதுனால நான் அவரை தொந்தரவு பண்ணல. கூட இருக்கிறவங்களோட பேசின தகவல நல்லா இருக்காரு. இன்னும் 1 மாதத்துல மருத்துவர் சொன்ன மாதிரி எழுந்து நடமாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. இதற்கிடையில மணிகண்டனை துப்பாக்கியால் சுட்ட அந்த ஆலங்குளத்துடைய உதவி ஆய்வாளர்
எஸ்.சி.கே. ராஜாவை பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க. பட் இன்னும் அவருக்கு இந்த வழக்க விசாரணை முடியல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஏன்னா எஸ்.சி.கே. ராஜா பத்தி என்ன சொல்றாங்கன்னா 6 வருஷம் தான் அவரு டியூட்டில ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த 6 வருஷத்துல 18 இடங்களுக்கு இடமாற்றம் பெற்றிருக்கிறார். 18 இடத்துக்கு அவரை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களை, அங்க இருக்கக்கூடிய ரவுடிகளை ஒழிச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் குறை சொல்லல. இப்ப கோயில்பட்டியில வந்து ரவுடிசம் அதிகமா இருந்திருக்கு. இவர் கோயில்பட்டியில போனதுல இருந்து அந்த ரவுடிசத்தை ஒழிச்சிருக்காரு. அதெல்லாம் பாராட்டப்படக்கூடியதுதான், வாழ்த்துக்கள் தான் அவருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையே பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போய்கிட்டு அத்துமீறது, அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு இடையூறு பண்றது, யாரையாவது பிடிக்கலன்னா அவனை பிடித்து அவன் மேல ஏதாவது ஒண்ணு வம்பு பண்றது, கேஸ் போடுறது, இதெல்லாம் நிறைய இருக்க போய் தான் அவரை வந்து ஒரு 18 இடங்களுக்கு மாத்தி போட்டிருக்காங்க. இப்ப பணியிட நீக்கத்துல இருக்கிறாரு. இன்னும் வந்து இப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த வாரத்துல தென்காசியுடைய மாவட்ட கலெக்டர் வந்து மணிகண்டனுடைய குடும்பத்தில எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா, அண்ணன், அவங்க அண்ணி, அவங்க அண்ணனுடைய பசங்க 2 பேரு, அப்புறம் மணிகண்டனுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க எல்லாம் மாவட்ட ஆட்சியர் வந்து அழைச்சிருக்காங்க. அவங்க போய் எதுக்கு அழைச்சிருக்காங்கன்னா, அவங்கள விசாரணை பண்ண போறாங்க. என்ன நடந்துச்சு, அந்த நடந்ததை வந்து ஒண்ணு விடாம தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இட்டு கட்டி பேச போறது இல்ல, என்ன நடந்துச்சோ அதை சொல்ல போறாங்க. எதையுமே அவங்க வந்து மிகைப்படுத்தி சொல்ல போறது இல்ல, நடந்த சம்பவத்தை விளக்கமா சொல்ல போறாங்க. அதுக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு எடுக்க போறாங்க. அந்த முடிவுல தான் எஸ்.சி.கே. ராஜாவுக்கு அவர் செஞ்ச அட்டூழியம் என்னங்கிறது வெளியே தெரிய வரும். அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் முடிவெடுத்து இந்த வழக்க என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாங்கிறத ஒரு நல்ல முடிவு வருவாரு. இப்ப சமீபத்துல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா வந்து ஒரு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க முதல்வர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் முதல்வர் ஆகட்டும், வாழ்த்துக்கள், சந்தோஷம். அதே நேரம் இந்த மணிகண்டன் சம்பவத்துக்கு முதல்வர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையில இந்த மாதிரி சில ரவுடிசம் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமா அமையணுங்கிறதுக்காக எஸ்.கே. ராஜாவுக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பை, சரியான ஒரு தண்டனையை வரப்போகிற புதிய முதல்வர் கண்டிப்பாக அவங்களுக்கு அளிப்பார், அளிக்க வேண்டும். அளிச்சாதான் இந்த மாதிரி ஏழை விவசாயிகள், பனை தொழிலாளர்கள், குறு சிறு வியாபாரிகள் எல்லாம் காட்டப்பட வேண்டும். ஏன்னா நிறைய இந்த ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள், இந்த பனை விவசாயிகள் பாத்தீங்கன்னா சும்மா அவங்க 17 இறக்குனா கூட அவங்க மேல பொய் வழக்கு போட்டு, அவங்க கல் இறக்குனாங்க, விசக்கல் இறக்குனாங்கன்னு அவங்கள பொய் கேஸ் போடுறாங்க. இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். புதிய வரக்கூடிய முதல்வர் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம சிறு குறு வியாபாரிகள், அப்புறம் நிறைய ஏழை பாளைகள்ல, அதாவது கேட்பார் இல்ல, அவங்க யார் நம்ம ஏதோ அத்துமீறலாம், அதிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய திமுக காரங்களே நிறைய அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ஒடுக்கப்பட வேண்டும். புதிதாக வந்த முதல்வர் இதையெல்லாம் மக்களுக்கு சாதகமாக, மக்களுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் தமிழக முதல்வரை மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாராட்டக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. மக்களுக்கான முதல்வராகத்தான் நீங்கள் இருக்க போறீங்க, அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த ஏழை விவசாயிகளையும் ஏழை பனை தொழிலாளர்களையும் காக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நீங்க கொடுக்கணும் என்று நாம கேட்டுக்கிறோம். இப்ப வந்து பனையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த கல் என்ற ஒரு இயற்கை பானத்தை வந்து முதல்வருக்கு தெரியாதுன்னு இல்லை, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எல்லாம் அங்கெல்லாம் இறக்கி விற்கிறாங்க, அங்க அனுமதி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த அனுமதி இல்லை. இந்த திராவிட கட்சிகள் ஆண்டு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வந்து கொடுக்க விடாம டாஸ்மார்க்ன்ற ஒரு கொடிய ஒரு தீய சரக்கை விற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை தடை செய்து வைத்திருக்கிறார்கள். புதிய முதல்வராக வரக்கூடிய விஜய் அவர்கள் இந்த ஏழை பனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்க வேண்டும் என்றால் கல் இறக்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதாவது பனைமரத்துல ஏறும் போது அங்கிருந்து கீழே விழுந்து இறந்தாங்கன்னா அந்த குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும்.
காயம்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும். இப்படி அந்த பனை தொழிலாளர்களுக்கு நிறைய கோரிக்கைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் புதிதாக வரக்கூடிய முதல்வர் தன்னுடைய கருத்தில் கொண்டு அதை அவங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நாம கேட்டுக்கிறோம். செய்வார் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பச்சை தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். நன்றி, வணக்கம்.